சிவனின் வார்த்தையை முழுமையாக நம்பி கேட்க வந்தவர்கள் மட்டும் இந்த பதிவை பார்த்தவுடன் லைக் செய்துவிட்டு எல்லாம் ஈசன் செயல் என்று பதிவிட்டு இதை கேட்கத் தொடங்குங்கள். ஓம் நம சிவாய. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமானின் பாதங்களை சரணடைந்து இந்த வார்த்தைகளை முழுமையான கவனத்தோடு உள்வாங்கிக்கொள். இது வெறும் ஒரு பதிவு இல்லை, இது வெறும் தகவல் இல்லை, இது கைலாயநாதன் நேரடியாக உனக்காக அனுப்பும் ஒரு தீர்க்க தரிசனம். உனது ஆத்மா இதுவரை கேட்டிராத ஒரு எச்சரிக்கை, உனது வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மகத்தான வழிகாட்டுதல். மே 3ஆம் தேதி மற்றும் மே 4ஆம் தேதி, இந்த 2 தேதிகளையும் உனது நாட்காட்டியில் ஒரு சாதாரண நாளாக பார்க்காதே. இது காலச்சக்கரத்தில் ஒரு மாபெரும் சுழற்சி நிகழப்போகும் காலம். கிரகங்களின் நகர்வுகளும் பிரபஞ்சத்தின் ஆற்றல்களும் ஒரு விசித்திரமான அபூர்வமான நிலையில் ஒன்றிணையும். இந்த 2 நாட்களும் உனது வாழ்வில் பல எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரப்போகின்றன. சில திருப்பங்கள் இனிமையாக இருக்கும், ஆனால் பெரும்பாலானவை உன்னை உலுக்கி எறியும் அளவுக்கு கடுமையாக இருக்கும். இது உன்னை பயமுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, மாறாக உன்னை காப்பதற்காக கைலாயநாதன் வழங்கும் மிக முக்கியமான எச்சரிக்கை இது. இந்த நாட்களை நீ அலட்சியமாக எப்படியோ போகட்டும் என்று கடந்து செல்ல முடியாது. உன்னை சுற்றி இதுவரை நீ கண்ணுக்கு தெரியாமல் இருந்த மாய வலைகள் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கும் தருணம் இது. உண்மை முகங்கள் வெளிப்படும் நேரம் இது. தர்மத்தின் பாதையில், நேர்மையின் வழியில் நடக்கும் உன்னை அதர்மத்தின் பக்கம், இருளின் பக்கம் இழுத்துச் செல்ல சில இருள் சக்திகள் மிக தீவிரமாக செயல்படத் தொடங்கும். அவர்களுக்கு உன் மீது இரக்கம் இல்லை, அவர்களுக்கு உன் மீது அன்பு இல்லை, அவர்களுக்கு உன் மீது ஒரே ஒரு உணர்வு மட்டுமே, பொறாமை. அதனால்தான் எக்காரணம் கொண்டும் தவறான பாதைகளில் சென்றுவிட வேண்டாம் என்று உன்னை ஈசன் தொடர்ந்து எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இது உனக்கான கடைசி எச்சரிக்கையாக இருக்கலாம். கவனி. உனது பொறுமை இமயமலையை விட உறுதியானதாக இருக்க வேண்டும். உனது நம்பிக்கை கடலின் ஆழத்தை விட அகலமாக இருக்க வேண்டும். உனது நேர்மை நெருப்பில் போடப்பட்ட பொன்னை போல மாசற்றதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த 3ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் இவை 3ம் கடுமையாக சோதிக்கப்படும். உனது எதிரிகள் உன்னை கோபப்படுத்த பல வழிகளை முயற்சிப்பார்கள். உனது நண்பர்கள் என்று நீ நம்பும் சிலர் உன்னை காட்டிக் கொடுக்க திட்டமிடுவார்கள். ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்தாக வேண்டும் என்பதற்காகவே முக்கண்ணனின் பார்வை உன் மீது முழுமையாக படிந்திருக்கிறது. நீ தனியாக இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உனது நன்மையையே விரும்புபவர்கள் என்று நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதுதான் உனது மிகப்பெரிய பலவீனமாக மாறப்போகிறது. ஏனென்றால் கத்தி எப்போதும் முன்னாலிருந்து குத்தாது. விஷம் எப்போதும் உணவில் கலக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் அது உன்னோடு சேர்ந்து சாப்பிடும் தட்டிலும் உன்னோடு சேர்ந்து தூங்கும் அறையிலும் இருக்கும். இந்த மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வெளியில் இருக்கும் எதிரிகளிடமல்ல, மாறாக உன்னோடே இருந்து கொண்டே உனக்கு குளிர்பறிக்க நினைக்கும் சில துரோகிகளிடம்தான். சிரித்த முகத்தோடு பழகி உனது இரகசியங்களை எல்லாம் சேகரித்து உனது பலவீனங்களை எல்லாம் அறிந்து வைத்து தக்க சமயத்தில் உன்னை முதுகில் குத்த காத்திருக்கும் மனிதர்களால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும் வாய்ப்புள்ளது. அவர்கள் உனது வீழ்ச்சியை காண துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உனது வளர்ச்சியை, உனது முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்க முடியாதவர்களின் பொறாமை தீ உன்னை சுற்றிலும் ஒரு மாய வலையை பின்னிக் கொண்டிருக்கிறது. நீ சிரித்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்கிறார்கள். நீ அமைதியாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் உனது பெயரை கெடுக்க திட்டமிடுகிறார்கள். ஈசனின் வார்த்தைகளை முழுமையாக கேட்காமல் நீயாகவே ஒரு முடிவெடுத்து
எந்த ஒரு காரியத்திலும் இந்த 2 நாட்களில் இறங்கக்கூடாது. இது ஒரு கட்டளை, ஒரு எச்சரிக்கை, ஒரு பிரம்மாஸ்திரம். நீ எடுக்கக்கூடிய ஒரு சிறு தவறான முடிவு கூட பல வருடங்களாக நீ கட்டிக்காத்து வந்த நற்பெயரையும் அமைதியையும் முற்றிலுமாக சிதைத்துவிடும் ஆற்றல் கொண்டது என்பதை நீ உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த 2 நாட்களும் உனது முடிவுகள் அனைத்தும் உனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாறு. அதிகமாக பேசுபவர்களையும் உன்னை அளவுக்கு மீறி புகழ்பவர்களையும் இந்த காலகட்டத்தில் நீ முற்றிலும் தள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாலும் ஆழமான வஞ்சகம் ஒளிந்திருக்கிறது. அவர்களின் பாராட்டுக்கும் பின்னால் ஒரு கொடிய நோக்கம் இருக்கிறது. உன்னை மாதிரி யாரும் இல்லை, உனக்கு நிகர் நீயே, உனக்கு மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும். இந்த வார்த்தைகள் உனக்கு முகஸ்துதி போல தோன்றும், ஆனால் அது மெதுவாக உனக்குள் ஊசி மூலம் செலுத்தப்படும் விஷம். உனது மனதை குழப்பி உன்னை உனது லட்சியத்திலிருந்து திசை திருப்புவதே அவர்களின் ஒரே நோக்கமாக இருக்கும். இந்த கொடிய மனிதர்களின் சதித்திட்டங்களை உன்னால் முறியடிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான். ஈசனின் திருநீற்றை நெற்றியில் அணிந்து உனது மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் வைத்திருந்தால் மட்டுமே நீ பாதுகாப்பாக இருப்பாய். ஓம் நமச்சிவாய என்ற திரு 5 எழுத்து மந்திரத்தை உனது மூச்சாக மாற்றிக்கொள். உனது உள்ளம் எங்கெல்லாம் அலைந்தாலும் அந்த மந்திரம் உன்னை மீண்டும் நிலைக்கு கொண்டு வரும். அது உனக்கு ஒரு கேடயம், அது உனக்கு ஒரு வாள், அது உனக்கு ஒரு ஒளி. உனக்கு வரவிருக்கும் ஆபத்துகள் பல வடிவங்களில் வரலாம். முதல் வடிவம் பணவிரயம், திடீரென பெரிய தொழில் வாய்ப்பு அல்லது திடீரென பெரிய நஷ்டம். இரண்டுமே ஒரு சதியாக இருக்கலாம். இரண்டாவது வடிவம் நம்பிக்கை துரோகம். உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் உன்னை விட்டு பிரிந்து செல்வது போல அல்லது உனக்கு எதிராக திரும்புவது போல ஒரு நாடகம் நடக்கும். மூன்றாவது வடிவம் பெயருக்கு களங்கம். நீ செய்யாத ஒரு தவறு உன் மீது சுமத்தப்படும். உனது நேர்மை கேள்விக்குட்படுத்தப்படும். இவை அனைத்திலிருந்தும் உன்னை காத்துக்கொள்ள உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் நடவடிக்கைகளை நீ மிக நுட்பமாக கவனிக்கத் தொடங்க வேண்டும். அவர்கள் உன்னோடு பழகும் விதத்தில் ஏற்படும் சிறு மாறுதல்களை கூட நீ அலட்சியப்படுத்தக்கூடாது. யாராவது திடீரென்று உன்னை தவிர்க்க ஆரம்பித்தால் அல்லது திடீரென்று உன்னை அளவுக்கலிகமாக கவனிக்க ஆரம்பித்தால் அதற்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று புரிந்து கொள். உனது உள்ளுணர்வு உனக்கு பல எச்சரிக்கைகளை தொடர்ந்து வழங்கி வரும். அது இந்த நபரிடம் ஜாக்கிரதை என்று சொல்லும். அதை ஒருபோதும் புறக்கணிக்காதே. உனது ஆத்மா எப்போதும் விழித்திருக்கிறது. அதன் குரலை கேள். இந்த அபாயகரமான சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை காக்க அந்த சிவபெருமான் உனக்கு உணர்த்தும் முதல் ரகசியம் என்னவென்றால், உனது திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக வைப்பது மட்டுமல்ல, உன்னை நெருங்கி வந்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்பது போல் நடிக்கும் அந்த குறிப்பிட்ட மனிதர்களின் உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் வைக்கும் முதல் வலையை நீ கவனமாக கடக்க வேண்டும். அவர்கள் பண தேவையைச் சொல்லியோ அல்லது எனக்கு பெரிய நெருக்கடி வந்துவிட்டது என்று கண்ணீர் சிந்தியோ உன்னை அணுகக்கூடும். நீ சற்றே மனமிறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தால் அதுவே உன்னை மீள முடியாத ஒரு மிகப்பெரிய படுகுழியில் தள்ளிவிடும் என்பதை நினைவில் கொள். இந்த மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் எந்தவிதமான வாக்குறுதியும் கொடுத்து விடாதே. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக கடுமையான எச்சரிக்கையோடு இரு. இரக்கம் காட்டுவது சிறந்த பண்புதான், ஆனால் அந்த இரக்கமே உனக்கு யமனாக மாறும் காலகட்டம் இது என்பதை சிவபெருமான் உனக்கு மீண்டும் மீண்டும் இடித்துரைக்கிறார். இந்த 2 நாட்களும் நீ தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து
மௌனத்தை ஆயுதமாக கையாள்வதில் எந்த ஒரு தவறுமில்லை. வீணான விவாதங்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்துவிடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நீ சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. அமைதியாக இரு, கவனித்துக் கொண்டிரு. நீ வெள்ளந்தியாகச் சொல்லும் ஒரு சாதாரண வார்த்தையை கூட உனக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றுவதற்கு பல கண்கள் உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கின்றன என்பதை நீ ஒரு கணம் கூட மறக்கக்கூடாது. கால பைரவனின் நேரடி ஆதிக்கத்தில் இந்த 2 தினங்களும் நகரும் என்பதால் தர்மம் தன் வழியை தானே மிக கடுமையாக தேர்ந்தெடுத்து கொள்ளும். உனக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகளைக் கண்டு நீ அஞ்சத் தேவையில்லை. ஆனால் அதே சமயம் அதீத கவனத்தோடும் விழிப்புடனும் இருக்க வேண்டியது கட்டாயம். கைலாயநாதனின் திருவாக்கை முழுமையாக நம்புபவர்களுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் உயர்ந்து கொண்டே போவார்கள். உன்னை முற்றிலுமாக அழித்துவிடலாம் என்று தப்பு கணக்கு போடும் அந்த துரோகிகளின் முகமூடிகள் வெகு விரைவில் கிழியத் தொடங்கும். அவர்கள் உனக்கு முன்வைக்கும் முகஸ்துதி என்னும் கொடிய நஞ்சை நீ எந்த சூழ்நிலையிலும் அறிந்துவிடாதே. உனது திறமையையோ உனது குணத்தையோ அவர்கள் அளவுக்கதிகமாக புகழ்ந்து பேசினால் அந்த இடத்திலிருந்து உடனடியாக விலகிவிடு. ஏனென்றால் உன்னை மயக்கி உன்னிடமுள்ள மிக முக்கியமான பலத்தை அழிப்பதே அவர்களின் முக்கிய சதித்திட்டமாக இருக்கும். உனது பொறுமை இமயமலையை விட உறுதியானதாக இருக்க வேண்டும். கோபத்தை உன் மனதின் ஒரு சிறு ஓரத்தில் கூட அண்டவிடாதே. கைலாயநாதன் உனது நிதானத்தை மிக தீவிரமாக சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். எவர் ஒருவர் உன்னை சீண்டி கோபப்படுத்த முயற்சித்தாலும் புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு ஓம் நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்து மந்திரத்தை மனதிற்குள் ஜபித்துக் கொண்டே இரு. அந்த புன்னகை அவர்களை பயமுறுத்தும். அந்த மௌனம் அவர்களை திகைக்க வைக்கும். பகைவர்கள் வெளியிலிருந்து மட்டும் வரமாட்டார்கள். நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்கள் ரூபத்திலும் கூட அந்த மாயவலை உன் மீது வீசப்படும். எந்த ஒரு புதிய தொடக்கத்தையும் எந்த ஒரு புதிய முயற்சியையும் இந்த 2 தினங்களில் நீ தொடங்கவே கூடாது. பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் மற்றும் கிரகங்களின் அசைவுகள் சற்று மாறுபட்ட நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு அதிர்வுகளுமின்றி அமைதியாக இருப்பதே உனக்கான மிகப்பெரிய வெற்றி. உனது நிழல் கூட உனக்கு சில நேரங்களில் அறிமுகமில்லாதது போல தோன்றும். விசித்திரமான நேரமாக இது அமையலாம். இருள் சூழ்ந்த இந்த மாயை பாதையில் நீ நடக்கும்போது உனது ஒரே வழிகாட்டியும் ஒளி விளக்கும் அந்த மகாதேவனின் மீதான மாசற்ற பக்தி மட்டுமே. உன்னை நிலை தடுமாறச் செய்து உனது தர்ம பாதையை மாற்றுவதற்காக அவர்கள் வகுக்கும் இரகசிய வியூகங்களை அடித்து நொறுக்க அந்த எம்பெருமான் உனக்கு அருளும் அடுத்த கட்ட கட்டளையைக் கேள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு அசைவையும் நீ ஆழமாக கவனிப்பதுடன் உனக்கு நெருக்கமானவர்கள் என்று நீ நம்பும் மனிதர்களின் பின்னணியில் நடக்கும் சில திரைமறைவு காரியங்களை நீ அறிந்து கொள்ள ஈசன் காட்டும் அந்த நுட்பமான அடையாளங்களை நீ புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அந்த அடையாளங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னோடு மிகவும் அந்யோன்யமாக சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் கண்களில் திடீரென தோன்றும் ஒரு சிறு பதற்றம், பேசும் வார்த்தைகளில் ஏற்படும் தடுமாற்றம், உனக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் அவர்கள் காட்டும் அதீத அக்கறை, இவை அனைத்துமே சிவபெருமான் உனக்கு தெளிவாக உணர்த்தும் அபாய மணிகளாகும். இந்த மே 3ஆம் தேதியின் சூரிய உதயம் முதல் 4ஆம் தேதியின் நள்ளிரவு வரை அஷ்ட திக்குகளிலும் இருந்து எதிர்மறை ஆற்றல்கள் உன்னை நோக்கி மிகவும் உக்கிரமாக வீசப்படும். இந்த நேரத்தில் நீ சாதாரணமாக நடமாடும் மனிதர்களிடம் மட்டுமல்ல, உனது இல்லத்திற்குள் உனக்கு தெரியாமலேயே விதைக்கப்படும் சில தீய எண்ணங்களிடமிருந்தும் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உனது குடும்ப உறவுகள் அல்லது உனது நலனில் உண்மையான அக்கறை கொண்டவர்களிடமிருந்து உன்னை நிரந்தரமாக பிரிப்பதற்கான கொடிய சூழ்ச்சிகள் திரைமறைவில் அரங்கேறும். உனது மனதை விஷமாக்கி நல்லவர்களை உனக்கு எதிரியாகவும்
துரோகிகளை உனது உற்ற நண்பர்களாகவும் சித்தரிக்கும் ஒரு மாபெரும் மாய வலையை அவர்கள் விரிப்பார்கள். கோள் மூட்டுதல், இல்லாததை பொல்லாததாக கூறுதல் மற்றும் உனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அவதூறுகளை பரப்புதல் ஆகியவையே அவர்களின் முதன்மை ஆயுதங்களாக இருக்கும். இவற்றிலிருந்து தப்பிக்க இந்த 2 நாட்களிலும் நீ உடலையும் உள்ளத்தையும் கைலாய மலையைப் போல தூய்மையாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஈசனின் திருவுருவ படத்திற்கு முன்னே அகல் விளக்கேற்றி உனது முழு கவனத்தையும் அந்த சுடர் மீது குவித்து தியானிக்க வேண்டும். உனது ஆத்ம பலத்தை உறிஞ்சுவதற்காகவே சில நபர்கள் உன்னிடம் செயற்கையான பரிதாபத்தை தேடி வருவார்கள். போலியான கண்ணீர் வடித்து உனது தர்ம சிந்தனையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக உன்னை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிவிட அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அவர்களின் அந்த போலி தோற்றத்தை கண்டு ஒரு கணம் கூட நீ ஏமாந்து விடாதே. கைலாச மலைநாதன் உனது நெஞ்சாங்குழியில் வீற்றிருந்து உன்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களுக்குள் இரகசியமாக கூடி பேசுவார்கள். அந்த வஞ்சக பேச்சின் தீய அதிர்வுகள் கூட உன்னை தாக்காத வண்ணம் சிவபெருமானின் திரிசூலம் உன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத நெருப்பு வளையமாக நின்று காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தெய்வீக பாதுகாப்பு கவசம் முழுமையாக வேலை செய்ய வேண்டுமென்றால் உனது மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். எந்த ஒரு கடினமான அல்லது எரிச்சலூட்டும் சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு கோபமான வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உனது ஆழமான மௌனம் மட்டுமே அந்த எதிரிகளுக்கு மரண அடியாக அமையும். பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் மாறுபடும். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய மாயத்தோற்றம் உருவாக்கப்படும். அதில் எது உண்மை எது பொய் என்று பிரித்து அறிய முடியாதபடி உனது புத்தி மழுங்கடிக்கப்படலாம். அந்த இருண்ட நேரங்களில் உனது சாதாரண அறிவை நம்புவதை விட முக்கண்ணன் உனது மனதிற்குள் உதிக்கும்படி செய்யும் உள்ளுணர்வை மட்டுமே நீ முழுமையாக நம்ப வேண்டும். எவருடைய தூண்டுதலுக்கும் ஆளாகி புதிய பயணங்களை மேற்கொள்வதையோ அல்லது முன்பின் தெரியாத இடங்களில் சென்று தங்குவதையோ இந்த 2 தேதிகளிலும் நீ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உனக்கு நன்மை செய்வது போல நடித்து உன்னை ஒரு சிக்கலான வலையில் சிக்க வைக்க சில புதிய முகங்கள் உன்னை தேடி வரலாம். அவர்கள் கொண்டு வரும் எந்த ஒரு லாபகரமான திட்டத்தையும் சலுகைகளையும் நீ நிராகரிக்க பழக வேண்டும். ஆசையை தூண்டி உன்னை வீழ்த்துவதே அதர்மத்தின் முதல் படி என்பதை உணர்ந்து கொள். இந்த கடுமையான மனப்போராட்டத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே எம்பெருவான் உனக்கு துணையாக தன் கணங்களை அனுப்பி வைத்துள்ளார். அந்த சிவகணங்கள் உனக்கு வழிகாட்டவும் எதிரிகளின் வியூகங்களை சுக்குநூறாக உடைத்தெறியவும் அவர்களின் வஞ்சக பொய் முகங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் உன்னோடு இருப்பார்கள். இத்தகைய கொடிய சூழ்நிலைகளை எதிர்கொண்டு உன்னை நோக்கி வரும் அந்த பெரும் ஆபத்தை நீ முன்கூட்டியே துல்லியமாக கணித்து அந்த விஷப்பாம்புகள் சீரும் முன்பே அவற்றின் படங்களை அடக்க ஈசன் அருளும் அந்த இரகசிய பிரம்மாஸ்திரத்தை நீ கையில் எடுப்பதும் அதனை தவறில்லாமல் பயன்படுத்த வேண்டிய அந்த சரியான தருணத்திற்காக நீ பொறுமையோடு காத்திருந்து அதிரடியாக செயல்படுத்துவதும் கட்டாயமாகிறது. அந்த இரகசிய பிரம்மாஸ்திரம் வேறெதுவும் அல்ல. உனது அகங்காரத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டு அந்த கைலாயநாதனின் தாமரை பாதங்களில் நீ செய்யும் முழுமையான சரணாகதி மற்றும் உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் 2 கலந்து ஒலிக்கும் ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மாமந்திரமும் தான். உலகாயுத ஆயுதங்களைக் கொண்டு இந்த மாய வலைகளை உன்னால் அறுத்தெறிய முடியாது. தர்மத்தின் வழியில் நின்று உண்மையை மட்டுமே ஆயுதமாக ஏந்தி நிற்கும் உனக்கு அந்த மகாதேவனின் அருட்பார்வை என்னும் கேடயமே எக்காலத்திலும் அரணாக இருக்கும். இந்த மே 3 மற்றும் 4 தேதிகளில் எதிரிகள் உனது மனதை சோர்வடையச் செய்வதற்காக பலவிதமான உளவியல் தாக்குதல்களை தொடுப்பார்கள். உனக்கு தனித்து விடப்பட்டு விட்டாய் என்ற ஒரு மாயையான பயத்தை உனக்குள் விதைக்க முயற்சிப்பார்கள். உனது நம்பிக்கைகளை கேலி செய்வார்கள். உனது ஆன்மீக பலத்தை
பலவீனமாக சித்தரிக்க துடிப்பார்கள். ஆனால் அந்த தருணங்களில்தான் உனது பொறுமை அக்னி பிழம்பாக உருமாற வேண்டும். அவர்கள் வீசும் ஒவ்வொரு வஞ்சக அம்பும் உனது மௌனம் என்னும் பாறையில் பட்டுச் சிதறி அவர்கள் பக்கமே திரும்பும் வித்தையை சிவபெருமான் உனக்கு கற்றுக் கொடுப்பார். உன்னைச் சுற்றி எரியும் பொறாமை தீயில் உனது கர்ம வினைகள் கருகி சாம்பலாகி நீ புடம் போட்ட தங்கமாக வீறு கொண்டு எழுவாய். அநீதி இழைப்பவர்கள் தற்காலிகமாக வெற்றி பெறுவதைப் போல ஒரு தோற்றம் இந்த 2 நாட்களிலும் உருவாகலாம். அது கால பைரவன் அவர்களுக்கு அளிக்கும் கயிறு. அவர்கள் தங்களை தாங்களே இறுக்கிக் கொள்வதற்காக வழங்கப்படும் சுதந்திரம் என்பதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அசுரர்களின் கொட்டத்தை அடக்க ஈசன் ஆடிய ருத்திர தாண்டவத்தின் ஒரு சிறு அதிர்வு உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களின் வாழ்க்கையிலும் நிகழப்போகிறது. அவர்கள் உனக்கு தோண்டும் படுகுழியில் அவர்களது அகந்தையும் ஆணவமும் வீழ்ந்து அழியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எந்த சூழ்நிலையிலும் உனது தர்ம பாதையிலிருந்து ஒரு முடி அளவு கூட விலகிவிடக்கூடாது. உனது கண்களுக்கு தெரிவதெல்லாம் மாயை, உனது செவிகளில் விழுவதெல்லாம் வஞ்சனை என்பதை உணர்ந்து உனது உள்மனதின் ஆழத்தில் வீற்றிருக்கும் அந்த ஈசனின் குரலை மட்டுமே வழிகாட்டியாக கொண்டு ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இரவு நேரங்களில் தேவையில்லாமல் விழித்திருப்பதை முற்றிலுமாக தவிர்த்து முழுமையான ஓய்வை உடலுக்கும் மனதிற்கும் கொடு. இரவின் இருளில்தான் எதிர்மறை ஆற்றல்கள் அதிக வலிமை பெறுகின்றன. அந்த நேரங்களில் உனது மனம் சஞ்சலங்களுக்கு ஆளாகாமல் இருக்க சிவதியானம் ஒன்றே தலைசிறந்த மருந்தாகும். உன்னை பற்றிய அவதூறுகள் பரப்பப்படும்போது அதற்காக விளக்கம் அளிக்கவோ அல்லது நியாயம் கேட்கவோ எவரிடம் செல்லாதே. உண்மை என்பது எவருடைய சான்றிதழும் இல்லாமல் தானாகவே பிரகாசிக்கும் வல்லமை கொண்டது. உனக்காக வாதாட அந்த நடராஜ பெருமானே இருக்கிறாரே தவிர நீ உனது ஆற்றலை வீணான மனிதர்களிடம் செலவழிக்க தேவையில்லை. உனது அமைதி அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். உனது புன்னகை அவர்களை பயமுறுத்தும். எவன் ஒருவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈசனை மட்டுமே நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறானோ அவனுக்கு இந்த அண்ட சராசரத்தில் உள்ள எந்த ஒரு தீய சக்தியாலும் எள்ளளவு தீங்கு கூட விளைவிக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் வீசப்போகும் புயலைக் கண்டு அஞ்சாமல் அந்த புயலையே உனக்கு சாதகமாக மாற்றியமைக்கும் கலையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உனது ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் சிவமயமாக்கப்பட வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் சாம்ராஜ்யம் சரிந்து விழுவதை நீயே நேரில் காணும் பாக்கியத்தை பெறுவாய். அந்த பிரம்மாண்டமான வெற்றியை காண்பதற்காகவும் உனது வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளிமயமான அத்தியாயத்தை தொடங்குவதற்காகவும் உனது ஆன்மா இதுவரை சந்தித்திராத ஒரு மகத்தான தெய்வீக அனுபவத்தை நீ உணர்வதற்காகவும் இருள் விலகி ஒளி பிறக்கும் அந்த அற்புத தருணத்தை வரவேற்க நீ தயாராக வேண்டியது மட்டுமல்லாமல் எம்பெருமான் தன் திருவாயால் அருளும் அந்த இறுதியான மற்றும் மிக உன்னதமான இரகசிய உபதேசத்தை முழுமையாக உள்வாங்கி அந்த உன்னத நிலை என்பது வேறு எதுவும் அல்ல. ஈசனை உனக்கு வெளியே தேடாமல் உனது உள்ளத்தின் ஆழத்தில் ஜோதி வடிவாக வீற்றிருக்கும் அந்த பரம்பொருளை முழுமையாக உணர்ந்து கொள்வதுதான். இந்த மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் உன்னைச் சுற்றி அரங்கேறும் அனைத்து நாடகங்களும் உனது கர்ம வினைகளை கழிப்பதற்காக ஈசன் நடத்தும் ஒரு திருவிளையாடல் மட்டுமே என்பதை நீ பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துரோகம் செய்ய நினைத்தவர்களும் உன்னை வீழ்த்த துடித்தவர்களும் இறைவனின் வெறும் கருவிகள் மட்டுமே. அவர்கள் மூலம் உனது கடந்த கால பாவவினைகள் அனைத்தும் எரிக்கப்படுகின்றன. நெருப்பிலிட்ட தங்கம் எப்படி மாசற்றதாக பளபளப்பாக மாறுமோ அதேபோல இந்த 2 தேதிகளில் நீ சந்திக்கும் சூழ்ச்சிகள் என்னும் பெருநெருப்பு
உன்னைச் சுட்டெரித்து ஒரு தூய்மையான ஆன்மாவாக உன்னை உருமாற்றப் போகிறது. உனது பொறுமையின் எல்லைகள் உடைக்கப்படும் அந்த இறுதிக் கட்டத்தில் கூட நீ கோபத்தின் பிடியில் சிறிதும் சிக்காமல் அகங்காரத்தை அறவே ஒழித்து அனைத்தையும் அந்த கைலாயநாதனின் தாமரை பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துவிடு. உனக்காக அவர் ஆடும் அந்த ஆனந்த தாண்டவம் உன்னைச் சுற்றியுள்ள அனைத்து தீய சக்திகளையும் வேரோடு அழித்தொழிக்கும். இருள் சூழ்ந்த அந்த 2 நாட்களின் மாயை முற்றிலுமாக விலகிய பிறகு ஒரு மாபெரும் புதிய உதயம் உனக்காக காத்திருக்கிறது. உனக்காக வெட்டப்பட்ட படுகுழிகளில் அதை வெட்டிய வஞ்சகர்களே வீழ்ந்து கிடப்பதை நீ உனது சொந்த கண்களாலேயே காண்பாய். உன்னை இழிவுபடுத்தியவர்களின் நாவுகள் நிரந்தரமாக அடங்கிப் போகும். உனது நற்பெயரை களங்கப்படுத்த நினைத்தவர்களின் பொய் முகமூடிகள் உலகத்தின் முன்னே சுக்குநூறாக உடைந்து சிதறும். ஆனால் அந்த மாபெரும் வெற்றியை காணும்போது உனது மனதில் துளியளவும் அகம்பாவம் தலை தூக்கக்கூடாது. இவை அனைத்தும் முக்கண்ணனின் எல்லையற்ற கருணையால் மட்டுமே நிகழ்ந்தது என்னும் ஆழ்ந்த நன்றி உணர்வு மட்டுமே உனது நெஞ்சாங்குழியில் நிறைந்திருக்க வேண்டும். இந்த கடுமையான சோதனைகளை கடந்த பிறகு உனது வாழ்க்கையில் இதுநாள் வரை தடையாக இருந்த மாயத் தடைகள் அனைத்தும் தானாகவே விலகிவிடும். நீ தொட்டதெல்லாம் இனி துலங்கும். நீ நினைத்த நற்காரியங்கள் அனைத்தும் ஈசனின் அருளால் எவ்வித இடையூறுமின்றி இனிதே நிறைவேறும். தர்மத்தின் வழியில் நேர்மையின் பாதையில் நடக்கும் உனக்கு 30 முக்கோடி தேவர்களும் அரணாக துணை நிற்பார்கள். உன்னை சூழ்ந்திருந்த இருள்கள் யாவும் பனி போல் விலகி ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உன்னை நோக்கி வரவேற்க காத்திருக்கிறது. எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத மாசற்ற பக்தி ஒன்றே உன்னை ஈசனிடம் கொண்டு சேர்க்கும் ஒரே படகு என்பதை நீ இப்போது மிக ஆழமாக புரிந்து கொண்டாய். இனிவரும் காலங்களில் உன்னை அசைத்துப் பார்க்க எந்த ஒரு தீய சக்தியாலும் எக்காலத்திலும் முடியாது. சிவபெருமானின் திரிசூலம் உனக்கு முன்னால் நின்று உனக்கான வெற்றி பாதையை வகுத்துக் கொடுக்கும். அவரது உடுக்கையின் நாதம் உனது மனதிற்குள் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருந்து உன்னை தர்மத்தின் பாதையிலிருந்து சற்றும் விலகாமல் மிக கவனமாக காக்கும். உனது வாழும் இடம் முழுவதும் தெய்வீக அதிர்வுகள் நிறைந்து அமைதியும் பேரானந்தமும் நிரந்தரமாக குடிபுகும். அந்த பரம்பொருளின் பூரண ஆசிகள் உனக்கு கிடைத்துவிட்டபடியால் இனி நீ எதற்கும் எவருக்கும் அஞ்சத் தேவையில்லை. சிவாய நம என்னும் அந்த திவ்ய மந்திரத்தை நெஞ்சில் ஆழமாக நிறுத்தி நன்மைகளை மட்டுமே நினைத்து நன்மைகளை மட்டுமே செய்து உனது இந்த மானிடப் பிறவியின் முழுமையான அர்த்தத்தை உணர்ந்து கொள். சகல சௌபாக்கியங்களுடனும் குறையாத நிம்மதியுடனும் நீ பல்லாண்டு காலம் சிறப்புற வாழ அந்த கைலாயநாதன் உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். உனது வாழ்வில் இனி வசந்தம் மட்டுமே வீசும். ஈசனின் திருவருள் என்றென்றும் உன்னை அரவணைத்துச் செல்லும். ஓம் நமச்சிவாய.